சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, தவறு செய்தால் தண்டனை நிச்சயம். தண்டனை கிடைச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றியும் நிச்சயம். சாயப்பாவு தான் இந்த கோட்டையோட அரசன். அரசன் என்றைக்குமே தீர்ப்பு வழங்குவார். அவர் நியாயமாக தான் தீர்ப்பு வழங்குவார். இங்கே மன்னிப்பு அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நாம் செய்த ஒவ்வொரு தப்பையும் கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா தப்பு பெருகிக்கிட்டே இருக்கும். கடவுள் மன்னிக்க முடியாத அளவுக்கு தண்டனை கொடுக்கும்போதே இவ்வளவு தப்புகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தண்டனை அப்படின்றது நம்மளை திருத்துவதற்கும் மறுபிறவி எடுக்காமல் இருப்பதற்கும் தான் இங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது. நாம் தண்டனை வாங்கக்கூடாதுன்னா தப்பு செய்யாமல் இருக்கணும். ஸோ படிக்காத பையனை தான் டீச்சர்ஸ் பனிஷ் பண்ணுவாங்க. படிக்கிற பசங்களுக்கு டீச்சர்ஸ் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ டீச்சர்கிட்ட நல்ல பெயர் வாங்கணுன்னா நீ என்ன கடமையை செய்யணுமோ அதை நீ செஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்கலி அந்த அப்ரிஷியேஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். அதே போல தான் இங்கேயும் கடவுள்கிட்ட நாம் தண்டனை வாங்கக்கூடாது அந்த நோக்கத்தை நாம் உருவாக்கணும்னா தவறுகள் செய்வதை நாம் தொழிலாக நினைக்காம, சந்தர்ப்பத்துக்காக நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு காரணத்தை சொல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு மனசாட்சியின்படி செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குங்க தப்பு செஞ்சாதானே அவர் தண்டிக்கிறாரு, தப்பு செய்யாதவரை தண்டிக்கிறாருன்னு? இங்கே நிறைய பேருக்கு 1000 தப்பு செஞ்சுக்கிட்டு உடனே ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, ஒரு டைலாகு, பா நான் எந்த தப்பும் பண்ணலை, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கல, அத்தனை பேருக்கு நான் நன்மை தான் செஞ்சேன், ஆனால் கடவுள் என்னை எப்படி தண்டிக்கிறாரே அப்படின்னு என்கிட்ட நிறைய கேள்வி. அப்போது அவங்கக்கிட்ட திருப்பி கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளி உலகத்துக்கு தன்னை மதிக்கிற அளவில் நடந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு 50-55 வயசு அம்மா. அந்த அம்மா வெளி உலகத்துக்கு தங்கமானவங்க, ரைட், தங்கமானவங்க, சுத்த தங்கம், பத்திரமாத்து தங்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 22 கேரட்டா 24 கேரட்டா என்னமோ சுத்தமான தங்கம். ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுடைய மருமகள் கிட்ட கேட்கும்போது, எப்படிம்மா உங்கள் அம்மா உங்கள் பெரியம்மா தங்கம்மா, பத்திரமாத்து தங்கம்மானா, அவங்க மருமக என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க. அப்போ மருமகளை நேசிக்கிறவங்க வெளியிலையும் அப்படி இருந்துட்டாங்க, நேசிக்கிறவங்களா இருந்துட்டாங்கன்னா சந்தோஷம். ஆனால் மருமகளை கரிச்சு கொட்டிக்கிட்டு வெளியில் வேஷம் போடக்கூடியவர்களும் இருக்காங்க. பட் இவங்க தான் இது மாதிரி சொல்லுவாங்க, நான் அத்தனை பேருக்கு உதவி பண்ணேன் தெரியுமா. ஸோ வீட்டுக்குள்ளே நாம் எப்படி இருக்கோம், இதை நான் நோண்டி கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, என்றைக்குமே தம்பி மருமகளை நம்ம கைப்பிடியில் வச்சுருக்கணும். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தையே கவுத்துருவாங்க. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், திஸ் அ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்போ உனக்கு கஷ்டம் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க கடவுள். ஸோ வெளியில் அப்படியும் உள்ள இப்படியும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா தண்டனை நிச்சயமாக அதிகரிக்கும். அப்போ நீங்கள் நல்லவங்களா இல்லையா, நீ எல்லாருக்கிட்டையும் கடுமையாக நடந்துக்கிறியா, இல்லை எல்லாருக்கிட்டையும் இறக்கப்படுறியா,
இல்லை எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறியா? எல்லாத்து மேலேயும் கருணையோடு இருக்கியா? இதெல்லாம் பொறுத்து தான் வாழ்க்கை. ஸோ நடிப்பு வாழ்க்கை ஆகாது. ஆனால் நம்ம நடிக்கிறோன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போகக்கூடிய ஒரு தருணம். அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே தப்பு பண்ணுறீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே இருந்து ஒரு புரிதல், அந்த புரிதலை முழுசா மனசில் கொண்டு வந்து நிறுத்தி அங்கே இருந்து உங்கள் வழிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் ஒழுங்காக போய் சேர முடியும். கிளம்புற இடத்துல எப்படி கிளம்புறோமோ அதே போல் எங்கே சேரணுமோ அங்கேயும் அப்படியே தான் போய் சேரணும். ஸோ அதுக்கு நாம தான் கேரண்டியை அமைச்சிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இடத்த தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது. ஸோ தப்பிக்கிற ஐடியா வேண்டாம். தண்டனையில் இருந்து தப்பிச்சுக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஹாயாக இருக்கும்போது, அதாவது சந்தோஷமாக இருக்கும்போது, அன்னைக்கு நாம் பண்ண அத்தனை தப்புகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஓகே, தண்டனையிலேருந்து தப்பிக்கிறவங்க இதை தான் செய்கிறாங்க. அப்போல்லாம் எனக்கு எந்த கடவுள் எந்த தண்டனை கொடுக்கல, இப்போ தான் அக்கடான என்னோட ஓய்வை அழகாக என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம், இப்படி வந்து நான் சிக்கிக்கிட்டேனே சொல்கிறோமா? ஏன்னா அன்னைக்கு தண்டனையிலேருந்து தப்பிச்சிங்க, இன்றைக்கி கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. ஸோ உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். உப்பு தின்னதால தானே தண்ணி குடிக்கிறோம். ஸோ தப்பு பண்ணதால தானே தண்டனையை அனுபவிக்கிறோம். அன்னைக்கு ஏன் கடவுள் அமைதியாக இருந்தாருன்னா, நீ ஆடுற வரைக்கும் ஆடு ராமா, நீ ஆடுற வரைக்கும் ஆடு, பாடுற வரைக்கும் பாடு. என்னைக்காவது ஒரு நாள் கால் ஓய்வு தேவைப்படும். ஓய்வு தேவைப்படும் போது தான் உன் கர்மா அதிகரிக்கும். ஸோ அதனால் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய பயப்படுங்க. நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றப்படுவோம். அதை 100% நீங்கள் உணர்ந்து அதற்கு உரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே இங்கே உங்களுடைய சொல்படியே நடக்கும். கடவுள் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை கேட்குறீங்களோ அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.